பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போறோம். இது அல்லாஹ்வுடைய இஸ்முன்னு சொல்லலாம். 2 வார்த்தை வரும். அல்லாஹ்வுடைய இஸ்மு தான் ரெண்டுமே. ஆனா ஜோடி இஸ்முன்னு சொல்லலாம். எதுக்காக இதை நம்ம ஓதணும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வருமானத்துக்கும் செல்வத்துக்கும் தான். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? நான் தொழில் செய்யறேன், ஆனா வருமானமே உயர மாட்டேங்குது. நான் வேலைக்கு போறேன், எனக்கு ஒரு இன்கிரிமெண்டே கிடைக்க மாட்டேங்குது. நான் வேலை தேடுறேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா கடனே ஓய மாட்டேங்குது. எங்களுடைய வீட்டுல ஒரு வறுமை இருந்துட்டே இருக்கு. எங்களுக்கு எது வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது. எங்களுடைய நெருக்கடியை எங்களால சமாளிக்க முடியல. எங்க ஆசையை எங்களால பூர்த்தி செய்து கொள்ள முடியல. எங்க குழந்தைகளுக்கு கூட நாங்க தேவையானது செஞ்சு கொடுக்க முடியல. எனக்கும் நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா துணிமணி போகணும்னு ஆசை, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நல்ல நகை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நடக்க மாட்டேங்குது. இதேதான் காசு 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 தொடர்ந்துதான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அந்த செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் ஏதாவது இருக்கா? ரொம்ப இலகுவா ஏதாவது இருக்கா? என்னால அதிகமா ஓத முடியாது, என்னால ரொம்ப நேரம் இபாதத் செய்ய முடியல, என்னால ஒழு செஞ்சுட்டு செய்ய முடியல, எனக்கு தொழுகை இல்ல, இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் சரி, இதை காலை ஃபஜ்ருடைய நேரத்துல ஓதுங்க. சுப்ஹானல்லாஹ். இத ஒரு செல்வந்தர் ஓதிருக்காங்க. அவருக்கு நடந்தது கேளுங்க. அவர் தொழில் செய்யக்கூடியவர், ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவரா இருக்காரு. வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் எல்லாம் இல்ல, போயிட்டு இருக்குது. ஏதோ சம்பாதிப்பாரு, சாப்பிடுவாரு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாரு? ஃபஜ்ருடைய நேரத்துல யா கனியு யா முக்னி அப்படிங்கிறத 70 முறை ஓதுறாரு. அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, இதை ஓதுங்க, உங்களுக்கு காலை நேரத்துல ஓதுனா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பெரிய பெரிய லாபம் கிடைக்கும், பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இதை ஓதிட்டு போறாரு. அந்த அன்னைக்கு அவருக்கு 70 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவருக்கு அவ்வளவு பெரிய லாபம் தொழிலா அமைஞ்சிருக்கு. நான் தொழிலே செய்யறது இல்லையே, நான் எதை ஓதணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொழில் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன, நீங்க ஓதுனீங்கன்னா கூட உங்க குடும்பத்துல செல்வம் அதிகமாகும். அப்ப செல்வம் அதிகமாறதுக்கு, வருமானம் பெருகிறதுக்கு, இன்னும் எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அமையறதுக்கு கூட இதை ஓதலாம். என்ன ஓதணும்? யா கனியு யா முகுனி. யா கனியுன்னு என்னது? செல்வந்தன் அர்த்தம். யா முகுனின்னு என்ன அர்த்தம்? கொடுப்பவன் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்விடத்துல எப்படி சொல்லி கேட்கறான் தெரியுமா? அல்லாஹ் மறுக்கவே கூடாதுங்கிறதுக்காக இப்படி கேட்கிறோம். இப்ப ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும் போது கூட, நீ நினைச்சா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கு, உன்னால மட்டும் தான் கொடுக்க முடியும், உனக்குதான் அந்த மனசு இருக்கு, உன்னை தவிர நான் ஏன் யார்ட்டையாவது போய் கேட்க போறேன், எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் கேட்கணும்னு ஆசை, நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். இப்படிலாம் சொன்னா யாராவது நம்மளை புறக்கணிக்க முடியுமா? அதுவும் அல்லாஹ் நம்மளை புறக்கணிப்பானா? மனிதர்கள் கூட ஏதாவது இருந்தா சேர்த்தி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அல்லாஹ்விடத்துல அவனுடைய கசானால இருந்துதான் எல்லாருக்கும் கொடுக்குறான். யாழ்லா, நீ செல்வந்தனா இருக்கிற, அந்த செல்வத்தை தான் நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க, அதை எனக்கும் கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் என்ன என் அடியான் செல்வந்தனா இருக்கேன்னு சொல்றான், அவனை போய் நான் வறுமையா விடுவேனா? அவனுக்கு நான் செல்வத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுப்பான். உண்மையா அல்லாஹுடைய அருமை புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் விரும்பி விரும்பி அதிகமாக கொடுப்பான். நிச்சயமாக நம்ம அல்லாஹுடைய அருமையை புரியணும்னா அவனுடைய இஸ்முகளை சொல்லி கேட்கணும், அவனுடைய தன்மைகளை சொல்லி கேட்கணும். அப்படி அவனுடைய இரு தன்மைகளை உணர்த்தக்கூடிய இந்த யா முகுனி யா கனியு அப்படிங்கக்கூடிய இந்த 2 வார்த்தையும் 70 முறை ஓதிக்கோங்க. தனித்தனியா ஓதலாம், ஆனா நீங்க ஒட்டுக்கா ஓதுங்க. ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு அர்த்தம் கொடுக்குது. யாரெல்லாம் உன்கிட்ட இருக்கு, நீ கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதனாலதான் நான் இது 2 சேர்த்து சொல்றேன். இதை 70 முறை சேர்த்தியே ஓதிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ உட்காந்து ஓதி பாருங்க, 1 நிமிஷத்துல ஓதிடலாம். தொழுகை இல்லாட்டினாலும் சரி, ஒழுவே இல்லாட்டினாலும் சரி, நீங்க இதை ஓதிக்கலாம். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம தொடர்ச்சியா பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுவதற்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த நேரம் எதை ஓதணும், தஹஜ்ஜுதுல என்ன ஓதணும், தராவிகால என்ன ஓதணும், இன்னும் நோன்பு திறக்கும் போது என்ன ஓதணும், நோன்பாளியா என்ன ஓதணும் போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்து வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க.